வாங்க நீ. ஏய் வாடி, என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது சர்ப்ரைஸா? நாங்க ரெண்டு பேரும் டிவில டான்ஸ் ஆடுறத பார்த்து தானே வந்திருக்கீங்க. கப்பு வாங்குறத பாத்தீங்களா? நாங்க ரொம்ப சூப்பர் ஜோடி. என்ன நீ ஊரெல்லாம் போய் சொல்லிக்குவீங்களா பெருமையா? என் தம்பி ஜோடி தான் டான்ஸ்ல பெஸ்ட் ஜோடின்னு. அண்ணி, நாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க கோவமா சொல்லிட்டு போனீங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்களா நாங்க உங்களை வர வச்சுட்டோம். நீ என்னடி எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? ஓ, குவார்டர் ஃபைனல்ல உங்க ஜோடி தோத்துச்சுன்னு சொல்லிட்டா? சரி அதை விடுடி. நான் இப்ப ட்ரீட் ஆச்சு வைக்கிறேன், கொஞ்சம் மூஞ்ச வச்சு சரியா? அண்ணி போய் உட்காருங்க. அண்ணி என்ன நீ நின்னுட்டே இருக்கீங்க? நம்ம வீடு அண்ணி, நான் சொல்லணுமா? ஏய் உனக்கும் சொல்லணுமா? நீ எவ்வளவு தாட்டி சொல்றது? நீ டீயா காஃபியா ஜூஸா? ஏய் உட்காரு. ஏன் நீ க்ளோஸ் பண்றீங்க? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். நீ நான் அண்ணியே மூட வேணாம்னு சொல்றேன். நீ என்ன? ஏன் நான் வீட்டுல இருந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறது உனக்கு எரியுதா? நீ பேசாம கம்மனி இரு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. அப்புறம் பேசிக்கலாம், தண்ணி குடி முதல்ல. நான் ஜெயிச்ச அதிர்ச்சினால ஏதாவது ஆயிடும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? அது எனக்கு அதிர்ச்சியே இல்ல. எனக்கு எதுவும் ஆகாது. நான் நல்லா இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். நீங்க போய் உட்காருங்க. நான் ஏதாவது ஜூஸ் கொண்டு வரேன். போங்க நீ போடி. எவ்வளவு நேரம் சொல்லிட்ட போய் உட்காருங்க போங்க. ஏய் என்ன? போய் உட்காருங்க. என்ன நீ ஜெயிச்சிட்டேன்னு உளறிக்கிட்டே இருக்க? வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு தோத்து போய் உட்காந்துருக்கடி. அவனை டான்ஸ் இழுத்துட்டு போய் இப்ப மொத்தமா படுக்க வச்சுட்டா அவனை. இப்ப உனக்கு திருப்தியா? முதல்ல நாங்க என்ன சொல்ல வந்தோன்னு முதல்ல காதை கொடுத்து கேளு. அவன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான்டி. தம்பிக்குன்னு வந்து வாட்சா பாரு. அப்பவே நான் வேணாம்னு சொன்னேன். லவ் பண்ணி தொலைச்சிட்டான் அவன். கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இந்த ஆட்டக்காரியா தான் கட்டுவேன் அடம் முடிச்சான். ஆட்டக்காரியா கட்டுவேன் அடம் முடிச்சான். பாத்துக்க, எங்க சொந்தத்திலே எவ்வளவு பொண்ணுங்க இருந்தது. கட்டிக்கிறேன் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? நான் இவ்வளவுதான் கட்டுவேன்னா இவளாலதான் எல்லாமே போச்சு. இவளாலதான் அவருக்கு டான்ஸ்ல விருப்பம் வந்தது. என்ன கூட சேர்ந்து ஆடி ஆடி 5 இருந்து மொத்தமா போயாச்சு. என்ன பண்ணி தொலையுது? இப்போ உட்காந்து அழுகுற. வருவானா என் தம்பி? திரும்ப வருவானா சொல்லு. வருவானா என் தம்பி? வருவானா சொல்லு. எங்க தாத்தா 70 வயசு வரைக்கும் இருந்தாருடி. ஏன் எங்க அப்பா 80 வயசு வரைக்கும் இருந்தாரு. என் தம்பி அல்ப வயசுல 46 வயசுல போயிட்டான். எல்லாம் யாரால? இந்த ஆட்டக்காரியால. பிளட் பிரஷர் வந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. எங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த ப்ராப்ளம் கிடையாது. கேட்டுக்கோங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது என் தம்பிக்கு. எங்க தாத்தாவுக்கும் பிளட் பிரஷரும் வந்ததில்லை, ஹார்ட் ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஏன் எங்க அப்பாவுக்கு கூட சரி பிளட் பிரஷரும் வந்ததில்லை, ஹார்ட் ப்ராப்ளமும் வந்ததில்லை. இவனுக்கு அல்ப ஆயுசுல இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? பிளட் பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம். இவன் கூட சேர்ந்து ஆடி ஆடிதான் எல்லாமே. மத்தவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டு ஆடணும். இந்த ஒரு வெறித்தனத்துலதான் வந்தது எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன் இப்ப? எப்படி பாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இடிஞ்சு போய் உக்காந்துருக்கா. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் இதெல்லாம் சொல்லுங்க. டிவி சேனல்ல தான் ஏன் தான் இந்த டான்ஸ் போட்டி அந்த போட்டின்னு வைக்கிறாங்களே தெரியல. அதை பார்த்துட்டு இவ வேற டான்ஸ்ல கலந்துக்கோங்க, டான்ஸ் ஆடுங்க, முதல்ல ஜெயிக்கணும் தூண்டி விடுறது இவதான். நான் என்னத்த பண்ணுவேன் சொல்லு? தூண்டி விட்டு ஆட விட்டு இப்ப என்ன கதியில ஆயிருக்கு தெரியுமா? என்ன டென்ஷன் தானே ஏறுது. ஆட போட்டி போட்டு டென்ஷன் தான் ஆகுது. டென்ஷனு எவ்வளவு பிரஷர் அவனுக்கு ஆகுது. என்னத்த பண்ணுவேனே தெரியல எனக்கு. எல்லாம் இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன்.
இப்ப இடிஞ்சு போய் இப்படி உட்காந்து என்னடி பிரயோஜனம்? ஏந்திரி, அவனை ஆடுன்னு ஆட விட்டு ஒரேடியா படுக்க வச்சுட்டேன். நீ ஏந்து ஆடுடி, ஆடு. அவனுக்கு ஆசை தூண்டி விட்டதே நீ தானே டான்ஸ் ஆட வச்சு. இப்ப அவனுக்கு ஆட்டத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. நீ ஏந்து ஆடுடி, அவனுக்காக ஏந்து ஆடு. ஏந்திரடி, இப்படி இடிஞ்சு போய் உட்காராத. அவனுக்காக ஆடுடி, ஏந்திரடி, ஏந்திரி. ஏந்திரி இப்படி படுத்துற என்ன? அவனுக்காக நீ ஏந்து ஆடுடி. ஏண்டி, உன்னை ஆத்மா சாந்தி அடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஆட சொன்னேன். அதுக்காக இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? டிவி ஷோக்கு உன்னை ஆட சொன்னாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம்ல உனக்கு நான் கப்பு மெடலுமா கொடுக்க போறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்க நீ? என்னத பண்றீங்க? அத்தை சும்மா இருங்க. ஏற்கனவே அவங்க வருத்தத்துல இருக்கிறாங்க. எதுக்கு சித்திட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கிறீங்க? அவங்க என்ன இப்பமா இதெல்லாம் போட்டிருக்காங்க? அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா பூ போட்டு வளையல் கொலுசு எல்லாம் போட்டு தானே வளர்த்தாங்க. இப்ப சித்தப்பா கல்யாணம் பண்ண பிறகுதான் அவங்க புதுசா இதெல்லாம் போட்டாங்களா? அவங்களே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் நீங்க பறிக்கிறீங்க? சித்திட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அத்தை. உன்னால குடும்ப மானமே போச்சு. வந்தவங்க எல்லாம் செல்போன்ல நீ ஆன ஆட்டத்தை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாம் யூடியூப்ல போட்டு ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. அக்கா, நாங்கள் ஆம்பளைங்க தண்ணி அடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், எங்களுடைய கஷ்டத்தை டான்ஸ் ஆடி வெளிப்படுத்துகிறோம். அதையெல்லாம் ஒத்துக்கிட்டே நீங்கள் பெண்கள் துக்கத்தில் ஆடும்போது மட்டும் ஏங்கா குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? அப்போ சித்தி வலையில நீங்க கலத்தும் போது நான் பேசின தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சம்பிரதாயத்தை பண்ணீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். நீங்க இப்ப பண்றதெல்லாம் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனா நான் சொல்றது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராவணன் இருந்தாரே தெரியுமா? அவருக்கு 10 தலை இல்லத்த, 10 விதமான அறிவு. ராவணனுக்கு அந்த 10 வித அறிவு ஞானத்தை கொடுத்தது 10 வித பெண் தெய்வங்கள் அத்தை. ராவணன் செத்தோன்னு இந்த 10 ஞான அறிவும் அப்படியே செத்தே போச்சு. ஆனா ராவணனால அழிக்க முடியாதத்த, அந்த 10 அறிவும் காவலா இருந்துச்சு. ராவணனோட 10 தலையும் வெட்டி பார்த்தாங்க, அழிக்க முடியல. அவரோட தொப்புள் கொடியில தான் அதோட உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சு 10 அறிவு ஞானமும் அவர் தாய் வழியா வந்தது. அதனால தொப்புள்ள அம்பு விட்டு ராவணனை கொன்னாங்க. ராவணன் செத்தோன்னா அந்த 10 அறிவும் அழிஞ்சே போச்சு. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது அத்தை. நம்ம தினம் வாழ்க்கையில வந்து அந்த 10 அறிவையும் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மூளை துரு பிடிச்சு போயிடும். இப்ப நம்ம சித்தப்பா இருந்தது கரெக்டா அந்த நவராத்திரி ஆரம்பிச்ச நேரத்துல. 9 நாள் நவராத்திரியும் 10வது நாள் விஜயதசமியும் 10 பெண் தெய்வங்களை கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். அந்த 10 பெண் தெய்வங்களும் காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, பைரவி, பாகாலமுகி, தூமவதி, மாத்தங்கி, கமலா. இதெல்லாம் சக்தியோட அவதாரங்கள். இந்த 10 பெண் தெய்வங்களை பத்தி நமக்கு எதுவுமே சொல்லி தராம நவராத்திரினா கொலு வைக்கிறது, வரவங்களுக்கு பிளவுஸ் கிட்ட கிஃப்டா கொடுக்கறது, இதையே ஒரு பழக்கமா வச்சு நம்மளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. 10 பெண் தெய்வங்களும் ஆட்சி பண்ண காலத்துல பெண்கள் எல்லாரும் வளையல், கொலுசு, பூ பொட்டோட அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப இந்த தாலி, கல்யாணம் இந்த சம்பிரதாயம் கூட கிடையாது. பெண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்த காலம் அது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சூர்பனகை அவ கணவர் இறந்த பிற்பாடு கூட சுதந்திரமா தானே இருந்தா. அப்ப இந்த விதவை, இந்த பூ எடுக்கிறது, இந்த கான்செப்டே கிடையாது. இந்த 10 அவதாரத்துல தூமவதின்னு ஒரு அவதாரம் சொன்னேன் இல்லையா? அந்த அவதாரத்துல வந்து தூமவதி அவங்க கணவனாகிய சிவனையும் முழுங்கிருவாங்க. அப்பெல்லாம் யாருமே அவங்கள விதவன்னு சொல்லல. அப்பவும் அவங்க தெய்வ சுரூபமா அம்சமா தான் இருந்தாங்க. நீங்க இப்ப மட்டும் எதுக்கு சித்தியோட பூ பொட்டு எல்லாம் பறிக்கிறீங்க? இந்த 10 விதமான அறிவையும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பயன்படுத்தணும்.
உதாரணத்துக்கு முதல் தெய்வமான பெண் தெய்வம் காளி காலத்தை குறிக்கிறது. அவங்க நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி தராங்க. நம்ம எல்லாமே நேரம் காலம் அறிஞ்சுதான் செய்யணும் ஒவ்வொரு செயலையும். பாருங்க சித்தி எவ்வளவு சோகமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்போ வந்துகிட்டு நம்ம அவங்களுக்கு ஆறுதலா இல்லாம நீ பூவை கொண்டா பொட்டு அழிக்க போறேன்னு சொல்லி ஏன் ப்ரெஷர் கொடுக்குறீங்க? அவங்க டான்ஸ் ஆடும்போது நீங்க அவ்வளவு தூரம் அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. அவங்க ஒரு நடன கலைஞர். அவங்க எமோஷனலா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற குமுறல அவங்க எப்படியாவது வெளிப்படுத்துற அவங்க நடனத்து மூலமா அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அவங்கள இவ்வளவு தூரம் சொல்றீங்க அத்தை. நீங்க அவங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப சுத்தி இருக்கிற சூழ்நிலையில அவங்க எவ்வளவு எமோஷனலா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள உள்ள சோகத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாம அவங்க வந்து அதை அவங்க டான்ஸ் மூலமா அவங்க வெளிப்படுத்துறாங்க. சுத்தி ஒரு நடன கலைஞர். அவங்க அவங்களுக்குள்ள சோகத்தை எமோஷனலா எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாம அவங்க டான்ஸ் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அதை ஏன் நீங்க தப்பா சொல்றீங்க?